மல்லி மல்லி இங்கே இதுக்கு மேலே பொறுத்தது போதும். அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் தான் அண்ணன் உயிரை காப்பாற்றிடலாம். இதுக்கு மேலே ஒரு வழியும் இல்லை. தனக்கு உதவி பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை. விஜயும் ஃபோன் எடுக்கவும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடலான்ட்டு போகிறாங்க. ஆனால் மல்லியோட அண்ணி, வேணாம் மல்லி, இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீ மட்டும் இப்போது அதில் கையெழுத்து போட்டேன்னு உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உங்கள் அண்ணன் உன்னை பயங்கரமாக திட்டுவார். அதுக்கு பதில் நான் சாகிறது எவ்வளோ மேலுன்னு அவரே சொல்லுவார். வேணாம் மல்லி, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காத. சி, நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா? அவள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கா. இந்த நேரத்தில் போய் அவளை மிரட்டி இப்படி கையெழுத்து வாங்கிங்களே, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு மல்லியோட அண்ணி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தலை, பிளாக்மெயில் பண்ணலை. உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கிக்கலாம். இல்லையா, வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடுங்க, நாங்கள் பட்டு போயிட்டே இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, வேணாம் மேடம், நான் கையெழுத்து போடுறேன். உங்களுக்கு என்ன இப்போது கையெழுத்து தானே போடணும், நான் போடுறேன் மேடம் அப்படின்னு மல்லி இந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணி, மல்லி நிப்பாட்டு புள்ள, கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி தெரியும் பார்த்தா அன்னபூர்ணி, பெரியம்மா என்ன பெரியம்மா அப்படின்னு கேட்க, மல்லி, என்ன மல்லி, உங்கள் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு தேவையான பணம் நான் வச்சுருக்கேன் புள்ள. அது போக என் நகையும் விற்று பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நீ கையெழுத்து போட வேணாம் புள்ள. சொன்ன உடனே மல்லி ஓடி வராங்க. ஓடி வந்து பெரியம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஏன் மல்லி, உனக்கு என்ன பைத்தியமா புள்ள? உங்கள் அண்ணனுக்கு உடம்புன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் பணத்தை ரெடி பண்ண மாட்டேனா? உனக்கு ஏன் புள்ள யாருமே இல்லைன்னு நினச்சி நீ இப்படி அழுகிற? அதை விட்டுட்டு நீ என்னமோ விஜய் டிவோர்ஸ் பண்ண போன்னு பத்திரத்தில் கையெழுத்துலாம் போட போகிற? உனக்கு என்ன பைத்தியமா புள்ள? நான் தான் இருக்கேன்ல, ஏன் புள்ள இப்படி நீ பண்ணுற அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, இல்லை பிரியமா, உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாம் தான் பிரியமா, இது என்ன புள்ள எனக்கு கஷ்டம் இருக்க போகுது. நீ மட்டும் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு விஜயவும் வெண்பாவும் விட்டு பிரிஞ்சுதானா, சத்தியமாக அதை என்னால் தாங்கியிருக்க முடியாது புள்ள. இன்னொரு வாட்டி அப்படி ஒரு முடிவு மட்டும் எடுக்காத புள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை போய் பணத்தை கட்டிட்டு உங்கள் அண்ணனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வழியை பாரு புள்ள போ அப்படின்னு சொல்ல மல்லி உடனே பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக ஓடுறாங்க. அங்கேருந்து அன்னபூர்ணி வராங்க. இங்கே பாரு அஜி, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. நீ மட்டும் இந்த பண்ண விஷயத்த நான் போய் விஜய்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், விஜய் உன்னை இன்றைக்கி அடித்து கனடாவுக்கு தோற்றிடுவார். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஏஞ்சி போயிடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கண்டபடி திட்டி விடுறாங்க. அன்னபூர்ணியும் மல்லி அண்ணியும் ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. மல்லி இங்கே பணத்தெலாம் கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகவும் அங்கே விஜய் பார்த்துட்டு, மல்லி உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமே, பரவாயில்லையா இப்போது? பணம் எதுவும் தேவைப்படுதா? நான் எதுவும் பணம் தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஜய், பரவாயில்ல. ஏன் மல்லி, உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சர்ஜரி பண்ண போத சொன்னாங்க, பணம் வேணும்னா என்கிட்ட கேட்கலாமே மல்லி, ஏன் மல்லி என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை? இல்லை விஜய், பரவாயில்ல, நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டில் நீங்கள் யார், இதே வீட்டில் நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நல்லாவே கேட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் நான் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் விஜய். என் மரமண்டைக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் அப்படிங்கிறது. இப்போது வெண்பாவுடைய கஸ்டடி விஷயம் மீண்டும் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த கஸ்டடி ஆஃபீஸர் வருவாங்க. அப்படி வந்து செக் பண்ணும்போது வெண்பாவுக்கு ஒரு அம்மாவாக மட்டும் நான் இந்த வீட்டில் இருந்தால் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் தான் வெண்பாவுக்கு அம்மாவாகவும் உங்களுக்கு மனைவியாகவும் இந்த வீட்டில் இருக்கணும்னு என்னென்னமோ நினச்சி தப்பு கணக்கு போட்டேன். ஆனால் அது எல்லாமே முட்டாள்தானே அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பிடுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, மல்லி ஏன் இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு விஜய் ரொம்பவே ஒரு மாதிரி சோகத்தை நிற்கிறாரு. கரெக்டாக அப்போ தான் வெண்பா வராங்க. வெண்பா வந்து, என்னடாடா மல்லியம்மா பேசுனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்களும் மல்லியம்மாவும் பேசுனதை நான் கேட்டுடாடா, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் வேணும்னு ஒட்டு கேட்கல. இருந்தாலும் உங்களுக்கு சில நேரத்தில் மல்லியம்மா பற்றி புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமைடாடா. மல்லியம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனால் நீங்கள் தான் மல்லியம்மாவை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொன்ன வார்த்தைலாம் நீங்கள் மல்லியம்மா பற்றி பேசினது தான். மல்லியம்மா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அவங்க எனக்கு அம்மாவா, உங்களுக்கு மனைவியாக இருக்காங்க டாடா. ஆனால் நீங்கள் மல்லியம்மாவை அப்படி பார்க்கல. உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு, உங்கள் அக்கா பொண்ணு பேச்சை கேட்டுட்டு மல்லியம்மாவை நீங்கள் ரொம்பவுமே இழிவாக நடத்துகிறீங்க. அது மல்லியம்மாவால் தாங்கிக்க முடியல. மல்லியம்மாவை ஒரு பொண்ணு தானே டாடா, பாவம் டாடா மல்லியம்மா. மல்லியம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் மல்லியம்மா மனசை புரிஞ்சிக்காம மல்லியம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, நோகடிச்சிட்டிங்க. சொல்லப்போனால் மல்லியம்மா இப்போது எனக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இல்லைனா மல்லியம்மா எப்போது கிளம்பி இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க டாடா. நீங்கள் நல்ல டாடா தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் மல்லியம்மாவுக்கு நல்ல புருஷனாக நீங்கள் நடந்துக்கல டாடா. ப்ளீஸ் டாடா,
மல்லியம்மா இந்த வீட்டில் இருக்கணும்டாடா. மல்லியம்மா இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். மல்லியம்மா போயிட்டாங்கன்னா 2 பேருமே சந்தோஷமாக இருக்க முடியாதாடா. மல்லியம்மா மனசை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு மல்லியம்மாட்ட நீங்கள் பேசுங்கடாடா. நீங்கள் மல்லியம்மாட்ட பேசினா மட்டும்தான் மல்லியம்மா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா மல்லியம்மா இருக்க மாட்டாங்கடாடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் மல்லியம்மாட்ட பேசுங்கடாடா அப்படின்னு வெண்பா சொல்லிட்டாங்க. இருந்து போகிறாங்க. விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. மல்லி எத்தனையோ இடத்துல நமக்கு உதவி பண்ணியிருக்கா. ஆனால் நாம் மல்லியை கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோமே தவிர வெண்பா சொல்கிற மாதிரி மல்லியை நம்ம சந்தோஷப்படுறதே இல்லை. நாம் தான் முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் மல்லியை ரொம்ப தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கோம். மல்லி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படிங்கிறத நாம் எதனால் மறந்தோம்? இல்லை, மல்லிகிட்ட போய் நம்ம இப்பயே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு மல்லியை திரும்பவும் பழைய மாதிரி இந்த வீட்டில் எனக்கு மனைவியா வெண்பாவுக்கு அம்மாவா மல்லியை மாற்றணும் அப்படின்னு விஜய் தான் மனசுக்குள்ளே ஒரு சபதத்தை எடுக்கிறாரு.